மகா ஏரோது மன்னன் மகா ஏரோது கலை ஆர்வமும் கொடூரமும் நட்பும் நயவஞ்சகமும் பகட்டும் கலந்த ஒரு வினோத கலவை. தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள எதையும் செய்ய வல்லவர். சமாரியர்களை வசப்படுத்த ஒரு சமாரிய பெண்ணையும், யூதர்களை கவர ஒரு ஆசாரியரின் சகோதரியையும், எகிப்துக்கு சாதகமாக பார்வோனின் மகளையும் திருமணம் செய்து கொண்டவர். இவரின் இந்த கில்லாடித்தனம் ஒரு வகையில் எகிப்தின் அழகு ராணி கிளியோபத்ராவையே ஒரு கணம் ஈர்த்ததாக அரசல் புரசலாக ஒரு குறிப்பு வரலாற்றில் உண்டு. மகா ஏரோதுக்கு கிமு 39 யூதேயா தேச பகுதி ஆட்சிக்கு கிடைத்தது. யூதேயாவின் தெற்கில் உள்ள இதுமேனியா தேசத்தில் ஏசாவின் வம்ச வழியில் வந்த ஏரோது தான் யூதா தேச அரசன் ஆனவுடன் தனது முன்னோர்களின் வம்ச அட்டவணையை, அதாவது ஏசாவின் வம்ச அட்டவணையை மிக கவனமாக அழித்து விட்டார். தன்னை ஒரு யூதன் என்று காட்டிக்கொள்ள வீரமிக்க ஆசாரிய வம்சத்தை சார்ந்த தனது நண்பர் அரிஸ்டோபுலஸ் என்பவரின் சகோதரியையும் மணந்தார். அரிஸ்டோபுலஸ் ஆண்டனி கிளியோபத்ரா ஜோடிக்கு நெருக்கமாக இருந்ததால் எங்கே தனது பதவிக்கு ஆபத்து வருமோ என நினைத்து எரிகோவில் குளித்துக் கொண்டிருந்த அரிஸ்டோபுலஸை தண்ணீரில் மூழ்கடித்து கொன்று விட்டார் மகா ஏரோது. ஏரோதை பொறுத்தவரையில் தனது பதவிக்கு ஆபத்து என்றால் அது உற்ற நண்பனானாலும் சரி, தனது அருமை மனைவி ஆனாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, சமாதிதான். ஏரோது தனது இரு மகன்களின் மரண தண்டனைக்கான மனுவை ரோம பேரரசின் ஒப்புதலுக்கு அனுப்பினார். அதை படித்து பார்த்த பேரரசர், பாவம் இந்த பசங்க, ஏரோதின் மகன்களாய் பிறந்ததற்கு பதில் அவர் வீட்டு பன்றிகளாய் பிறந்திருந்தால் தேவலாம் என்று சொல்லிக்கொண்டே கையெழுத்திட்டதாக ஒரு தகவல் உண்டு. இறுதியில் ஏரோதின் எல்லா சாமர்த்தியங்களும் அவருக்கே பாதகமானதும் உண்டு. எகிப்து மாமனாரிடம் போரில் தோற்று அவமானப்பட்டதுடன் மாமனார் தனது மகளை அழைத்துக் கொண்டு சென்றது. தனது பிரியமான யூத மனைவி மரியாம்னேயையும் மாமியையும் 2 பிள்ளைகளையும் கொன்றுவிட்டு அதன்பின் மரியாம்னே மரியாம்னே என புலம்பி பித்து பிடித்து அரற்றி கொண்டிருந்தது என ஒரு நீண்ட பட்டியலே உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக மகா ஏரோதின் மரணம் மகா கொடுமை. தீராத வியாதி பிடிக்க மருத்துவர்களின் எல்லா சிகிச்சையும் பலனளிக்காமல் தற்கொலை எண்ணம் மேலோங்க மரணத்தை எதிர்நோக்கி இருந்த பொழுதும் ஒரு கொடூர எண்ணம் மகா ஏரோதுக்கு வந்தது. எங்கே மக்கள் தனது மரணத்தை ஒளிந்தான் கொடூரன் என்று கொண்டாடி விடுவார்களோ என்று எண்ணி ரகசியமாய் ஒரு திட்டம் தீட்டினான். தான் மரணமடையும் அன்றே தனது அரண்மனையில் உள்ள அதிகாரிகள் எல்லாரையும் கொன்று விட வேண்டும் என்பதே அந்த திட்டம். ஒருவேளை தனது மரணத்துக்காக மக்கள் அழாவிட்டாலும் இத்தனை பேர் இறந்ததற்காக மக்கள் அழுது புலம்புவார்கள். அதன் மூலமாவது ஒருவித சோக சூழல் உருவாகட்டுமே என்பதே திட்டம். நல்லவேளை ஏரோதின் மரண நாள் அன்று இந்த கொடூர திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பது நமக்கு நிம்மதி அளிக்கிறது. இப்படி மகா கொடூர திட்டங்களை அடுத்தடுத்து நிறைவேற்றிய மகா ஏரோதின் கொடுமைக்கும் பெத்லகேமின் பாலகர்கள் எம்மாத்திரம்.